படம் ரொம்ப நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல உண்மையிலேயே ரொம்ப அழுதுட்டோம். நான்லாம் ரொம்ப தேம்பி அழுதுட்டு தான் வந்து நிற்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு படம். படிக்கிறாங்க, அவருக்கு பிடிக்காது அது. கரகாட்டம் 2ல கூட நடிக்க சொன்னாங்க, நடிக்கல. அதே மாதிரி சாமானியன் 2லையும் நடிக்க மாட்டார். ஒரு டைம் எடுத்து அதனால உண்மையிலே இந்த படத்தில் பார்க்க வேண்டிய படம் இதெல்லாம். அப்புறம் உங்களுக்கு தெரியுமா ஹீரோ யாருங்க? யாரு? சாமானியன் பேர் தெரியாது. அவரை பேர் பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? டிவியில் வாழைப்பழம் காமெடி டிவில தான் பார்த்துருக்கேன். டிவில தான் பார்த்துருக்கேன். டைம்ல ஆச்சு. ஆமா 2லாம் நல்லா இருக்கும். செகண்ட் பார்ட் பயங்கரமாக வெயிட் பண்ணுறீங்களா? ஆமா வெயிட் பண்ணுங்க. உண்மையிலே அது நல்லா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். டீனேஜர்ஸ்லாம் பார்க்கணும். ஏன்னா ஒரு கடன்பட்ட ஒரு ஃபேமிலி எப்படி ஆகும், எப்படி இருக்குன்னு அது தெரிய வேண்டிய படம் அது. அதுவும் இந்த இளைஞர்கள் பொண்ணுங்க பையனுங்கெல்லாம் கடன் வாங்குறது எவ்வளோ ஒரு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் அதில் நானும் அந்த கடத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டு இன்றைக்கி வீடு இல்லாமல் இருக்கேன். அதனால் உண்மையிலே இந்த படத்தில் பார்க்க வேண்டிய படம் இதெல்லாம். அந்த படத்தில் கடன் வாங்கிட்டு ஒரு ஃபேமிலியே போயிடுது சார். அது ரியல் ஸ்டோரி தான், ரியல் ஸ்டோரி கிடையாது. சும்மா பார்க்குறதுக்கு வந்து சார் ஆடலாம் பாடலாம். ஆனால் ஒரு குடும்பத்துக்கு ஒரு கடன் வாங்கி ஒரு வீடு கட்டி ஒரு ஃபேமிலியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு அப்பா அம்மா கூட இருக்கணும்னு நினைக்கிறவங்க இதுமாரி படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். சின்ன வீடாக இருந்தால் தான் உழைப்பில் சொந்தமாக சுயமாக வாங்கி எல்லாம் செய்யணும். கடன் வாங்கி பேங்க்கில் லோன் கொடுக்குறேன்னு எல்லா பேங்க்கும் கேட்குறாங்க நம்மளுடைய வருமானத்தை வச்சு. ஆனால் அந்த வருமானத்துக்கு பின்னாடி எவ்வளோ நம்ம ரத்தத்தை பிழியில் அவங்க நம்ம உடம்புல இருக்கிற எல்லாமே பிழிஞ்சு எடுத்து இது பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப பேச தெரியல. அவரோட நடிப்பில் எல்லாம் நடிப்பு தான். பட் இருந்தாலும் இந்த கதை தான் பார்க்கணும். மற்ற படத்தெல்லாம் பார்க்குறோம், கதையை பார்த்து அதை உணர்ந்து செயல்படுத்தணும். காலேஜ் பசங்க இப்போது கல்யாணம் பண்ணுறவங்க எல்லாமே இதில் புரிஞ்சுக்கணும் சார். படம் ரொம்ப நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல உண்மையிலேயே ரொம்ப அழுதுட்டோம். நான்லாம் ரொம்ப தேம்பி அழுதுட்டு தான் வந்து நிற்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு படம். கடன் வாங்கக்கூடாதுங்கிறத நல்ல ஒரு சப்ஜெக்டாக எடுத்திருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆமாம், அது ஒரு சப்ஜெக்டாக எடுத்திருக்காங்க. இனிமேலாவது இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் எல்லாருமே யோசிக்கணும் கண்டிப்பாக கடன் வாங்குறத பற்றி. அது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் அவங்கவுங்க செம்மையாக நடிச்சிருக்காங்க. ராமராஜன் சார் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே பழைய இதில் பார்க்கும்போது ரொம்ப இதாக இருக்கு. ரொம்ப அழு வச்ச மாதிரி ஆயிடுச்சு லாஸ்ட் சீனில். என்னால் ரொம்ப தேம்பி அழுதுட்டு தான் வந்து நிற்கிறேன். அப்பெல்லாம் எதுவும் செம்மையாக இருக்கு. ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. ரொம்ப அப்பெல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக யோசிக்கணும் எல்லாருமே. இனிமேல் வந்து கடன் வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணி நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு தான் நம்ம போய் கடன் வாங்குறத பற்றி யோசிக்கணும். ஆமாம், நான் இனிமேல் இருக்கிறது வந்து லோன் வாங்குறத பற்றி எல்லாமே யோசிச்சு தானே வாங்கணும். அதை பற்றி நல்லா எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல கதையை கொடுத்துருக்காரு டேரக்டர். அந்த அண்ணாக்கு நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. பார்ட் 2க்கு வெயிட்டிங்ண்ணா. லெவல்ல இருந்தது. லாஸ்ட்ல அந்த அழுது எமோஷனல் சீன். ஆமா. அவ்வளவுதான். செமையா இருந்துச்சு. தெரியும். பார்த்திருக்கேன். வாழைப்பழம் காமெடி பார்த்திருக்கேன். அதெல்லாம் இவரா ஹீரோ தெரியுமா உங்களுக்கு? தெரியும். ஓகே, எப்படி இருக்காரு அவர் பார்க்க? எமோஷனல் இருக்கு. சூப்பரா இருக்காங்க. மியூசிக்ல எப்படி இருந்துச்சு? இளையராஜா சூப்பரா இருந்துச்சு. காமெடி நல்லா இருக்கா? இருக்கு. படம் சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்கு. ரொம்ப நாளைக்கு நீண்ட நாளுக்கு அப்புறம் ராமராஜனை பார்க்குறோம். படம் அருமையாக இருக்குது. பார்க்கலாம். மியூசிக் பக்கா பண்ணியிருக்காப்புல. லாஸ்ட் 2 சாங்ஸ் பக்காவாக இருக்குது. மனசை ரொம்ப டச் பண்ணிடுச்சு. அந்தளவுக்கு இருந்துச்சு. கடன் வாங்குறத பற்றி பேசியிருக்காங்க. நாங்களே அந்த சூழ்நிலை தான் இருக்கோம். கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காப்புல. நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காப்புல. நல்லா பண்ணியிருக்காப்புல. இல்லை, கண்டிப்பாக கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் காமெடியாக போணுச்சு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்த செகண்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் மனசை ரொம்ப டச் பண்ணிட்டாப்புல. மனசுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. ராதாரவி சார், போஸ் சார் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. செம்மையாக பண்ணியிருக்காங்க சார். சூப்பராக பண்ணியிருக்காங்க. கடைசியில் அப்படி தான் வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் எப்படின்னு தெரியல இது. ஓகே. மக்கள் நாயகன் ராமராஜன் 13 வருஷம் கழிச்சு இப்போ ஒரு படம் ரீச் ஆகிருக்காரு. டைரக்டர் ராகேஷ் டைரக்ஷனில் இசைஞானி இளையராஜா 23 வருஷம் கழிச்சு இந்த படத்தை இசையமைச்சிருக்காரு. இந்த படம் கண்டிப்பாக ஒரு சாமானிய மக்கள் எப்படி பார்க்கணுமோ அந்த மாதிரி பார்க்கணும். அதாவது லோனு வாங்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லலை, தேவைக்கேற்ற வாங்கிக்காங்க அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் கதையை சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த படம் எல்லாமே மக்கள்கிட்ட போய் சேரணும். என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த சாமானியங்கிற படத்தில் அந்த கேரக்டர் வயசான கேரக்டரில் நடித்தது கரெக்டாக சரியாக பொருத்தமாக இருக்குது. இந்த காலகட்டத்துக்கு இதுதான் தேவை அப்படிங்கிறது நல்லா இருக்குது. சின்ன ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து இடைவேளைக்கு மேலேயும் இன்னும் பக்காவாக டாப்பாக இருக்குது. சூப்பராக இருக்குது. 35 வருஷம் ரசிகன் நான், தீவிர ரசிகன் நான்.
அது சென்னைக்கு வந்து 20 வருஷம் ஆகுது. தேட்டரில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி தான் வந்து பார்க்குறேன் சாமானியன் படத்தை. என்னுடைய வாழ்த்துக்கள். அப்போ 90, 90, 90, 92, 89 பட்டை கிளப்பினார் ஒரு காலத்தில். ரஜினி, விஜயகாந்த், கமல்ஹாசனுக்கெல்லாம் டப்பு கொடுத்தாரு. இப்போ வந்திருக்காருன்னா அந்த வயசுக்கு தகுந்தத்தில் கெட்டாப்பில் சாமானியனாக வந்திருக்காரு. மீண்டும் அவர் வரணும், அதுதான் எங்களுடைய ஆசை. வாழ்த்துக்கள். இல்லை இது ஒரு டைலாக் பேசுகிறாருங்க, சூப்பராக இருக்குது. அது எப்படின்னா அந்த செம்பகமே பாட்டு, அந்த மாட்டு அதை வச்சு பேசுகிறாரு, சூப்பராக இருக்குது. எல்லாம் ரசிக்கக்கூடிய வல்லமாக இருக்குது. அவங்க ராதாரவி சாரோ, எம்எஸ் பாஸ்கர் சார் அங்கே நடிச்சிங்க எல்லாமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. இந்த கதைக்கு என்ன தேவையோ அது பக்காவாக பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள்ங்க. இந்த படம் வெற்றி அடையணும். வாழ்த்துக்கள். அவர் நடிக்க மாட்டாருங்க. கரகாட்டக்காரன் 2 ஃபஸ்ட்டு இதெல்லாம் நடிப்பார், ரெண்டாவது இதெல்லாம் நடிக்கவே மாட்டார். அவருடைய கொள்கை அப்படி. ராமராஜன் படிக்கிறாங்க, அவருக்கு பிடிக்காது அது. கரகாட்டக்காரன் 2ல் கூட நடிக்க சொன்னாங்க, நடிக்கலை. அதே மாதிரி சாமானியன் 2லையும் நடிக்க மாட்டார். ஒரு டைம் எடுத்தாச்சுன்னா முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு தான் வேறு ஏதாவது படம் பார்ப்பார், ட்ரை பண்ணுவார். வாழ்த்துக்கள். படம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்துச்சு? அந்த செகண்ட் ஹாஃப் தான் செம்மையாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் உங்களுக்கு தெரியுமா ஹீரோ யாருங்க? யாரு? சாமானியன் பேர் தெரியாது. அவரை பேர் பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? டிவியில் வாழைப்பழம் காமெடி டிவியில் தான் பார்த்துருக்கேன். டிவியில் தான் என்ன பார்த்துருக்கேன். படத்தை பார்த்துருக்கீங்க? வந்து போச்சு, எப்பயோ பார்த்தேன். கரகாட்டக்கார படத்தில் அவர் நடிப்பு பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருந்துச்சு. காமெடி தான் இருக்கா? இருக்கா? காமெடி இருக்கா? நல்லா இருக்கு. இளையராஜா மியூசிக்லாம் எப்படி? செம்மையாக இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சா? செகண்ட் பார்ட் வருதுன்னு சொல்கிறாங்க, எப்படி? பார்ட் 2 வந்தே ஆகணும். நல்லா இருந்துச்சு. இந்த டைம் நல்லா இருந்துச்சு. செகண்ட் 2லாம் நல்லா இருக்கும். செகண்ட் பார்ட் பயங்கரமாக வெயிட் பண்ணுறீங்களா? ஆமாம், வெயிட் பண்ணுங்க. இந்தியன் 2 வருது, அதுக்கு வெயிட் பண்ணுறீங்களா? ஓகே, வெயிட் பண்ணுறோம்.